ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குட் நியூஸ். மத்திய அரசின் முக்கிய அறிவிப்பு பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய விதிகளை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ரேஷன் விநியோக முறையை அதிக வெளிப்படைத்தன்மையுடனும் எளிமையாகவும் பயனாளிகளுக்கு உகந்ததாகவும் மாற்ற அரசாங்கம் பல மாற்றங்களை செய்துள்ளது. இந்த புதிய விதிகள் கோடிக்கணக்கான அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு நேரடி பலனை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரேஷன் கார்டு விதிகள் ஏன் மாற்றப்பட்டன? ரேஷன் சலுகைகள் தகுதியான மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம். போலி அட்டைகள், ஒரே நபர் பல இடங்களில் பெயர் சேர்த்திருப்பதும் மற்றும் தவறான தரவு பதிவுகள் காரணமாக தகுதியுள்ள பல ஏழை மக்கள் சலுகைகளை பெற முடியாமல் போனது. இந்த சிக்கல்களை களைந்து முறைகேடுகளை தடுக்க 2026 புதிய விதிகள் உதவும். முக்கிய மாற்றங்கள்: EKYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் உண்மையானவர்களா என்பதை உறுதிப்படுத்த EKYC முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் கிடைப்பதை உறுதி செய்யும். ஆதார் இணைப்பு: புதிய விதிகளின்படி ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு. வேலை அல்லது படிப்புக்காக பிற மாநிலங்களுக்கு செல்பவர்களும் அந்த இடங்களிலேயே தங்களுக்குரிய ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வசதி 2026ஆம் ஆண்டில் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள்: எங்கும் ரேஷன். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே எளிதாக ரேஷன் பொருட்களை பெற முடியும். முறைகேடுகள் ஒழிப்பு: EKYC மற்றும் ஆதார் இணைப்பு மூலம் போலி அட்டைகள் நீக்கப்பட்டு உண்மையான பயனாளிகளுக்கு முழுமையான பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும். துல்லியமான விநியோகம்: விநியோகத்தில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் பற்றாக்குறைகள் குறித்த புகார்கள் இனி குறையும். முக்கிய எச்சரிக்கைகள்: EKYC முடிக்காதவர்களுக்கு எச்சரிக்கை. நீங்கள் இன்னும் EKYC செய்யவில்லை என்றால் உடனடியாக அதை இன்றே முடிக்கவும், இல்லையெனில் உங்கள் ரேஷன் விநியோகம் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது. ஆதார் இணைப்பு: ஆதாருடன் இணைக்கப்படாத அட்டைகள் தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்படலாம். தவறான தகவல்களை வழங்கினால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். ஏமாற்றுக்காரர்களிடம் கவனம்: ரேஷன் கார்டு புதுப்பிப்பு என்ற பெயரில் பணம் கேட்கும் போலி முகவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். அரசாங்கத்தின் இந்த நடைமுறைகள் அனைத்தும் இலவசமானவை. பொதுமக்கள் மீதான தாக்கம்: இந்த மாற்றங்கள் ரேஷன் விநியோக முறையை அதிக நம்பகத்தன்மை கொண்டதாக மாற்றும். குறிப்பாக கிராமப்புற மக்கள், தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு இது பெரும் நிம்மதியை அளிக்கும். டிஜிட்டல் முறை மற்றும் துல்லியமான தரவுகள் மூலம் அரசாங்கம் இத்திட்டத்தை இனி சிறப்பாக நிர்வகிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இதுபோன்ற வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.